ஒருவேளை உண்மையை சொல்லிட்டனோ, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். நம்மள இன்னொருத்தர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியறப்போ உங்களோட மனசுல பட்ட நினைவு அவங்க பத்தி சரியா தெரியாம யூஸ் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சா நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற வச்சுதான் நம்ம ஒர்க் பண்றோமா இல்லையா, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோமா இல்லையா, இல்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்றது மூலியமா மட்டும்தான் அந்த தலைமையை போய் சேருது. கரெக்டுங்களா? அந்த தலைமையில இருக்கிறவங்க நம்மளோட உண்மையான திறமையை அவங்க தெரிஞ்சவங்களா இருந்திருந்தா நம்மளை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க, நம்மளை கரெக்டா புரிஞ்சுப்பாங்க, நம்மளை கரெக்டா பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம திறமையை சரியா தெரியல அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தெரியாம ஒரு இடத்துக்கு மாட்டிட்டோமோ, நம்ம சரியான இடத்துல ஒர்க் பண்ணலையோ, நம்ம நினைச்சதை கூட, ஒருவேளை இதை நம்ம நினைச்சிருந்தா அந்த நினைச்சதை கூட அந்த இடத்துல நம்மளால ஷேர் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். இது எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திறமையாவே இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம திறமையை செயல்படுத்தாம முடியாம போலாம். இல்ல நம்ம திறமையை உருவாக்கிக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா அதுவும் அந்த இடத்துல தடப்பட்டு போலாம். கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ரிலேட்டடா இருந்தது அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணிருங்க.